என் நாட்டை யார் கொச்சையா பேசினாலும் அவனுக்கு என்கிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்காது. அவன் அமெரிக்காவோட ஜனாதிபதியே ஆகட்டும், எதுவுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒவ்வாததா இருக்கு. கடைசியா லெபனானுக்கு இஸ்ரேலுக்கும் நிரந்தர போர் நிறுத்தத்தை எடுத்துட்டு காட்டு. இல்ல அது வருமானு எனக்கு டவுட் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. முடிகிற கதையா இதெல்லாம்? இட் இஸ் நாட் ஹேப்பனிங். பட் வாங்கின காசுக்கு மாரடிக்கிறாங்க பாகிஸ்தான். மிலிட்டரி பேரலன்ஸ்ல பிளாக்கேட் அப்படின்னாலே போருக்கு நிகர் போர் தான் அது. அப்புறம் சீஸ்ஃபயர்னா என்ன? சண்டை நிறுத்தம்னா அப்ப வான்வெளியில தனி சண்டை நிறுத்தம், நிலப்பரப்புல தனி சண்டை நிறுத்தம், கடல்ல தனி சண்டை. அப்ப 3 சண்டை நிறுத்தம் வருமா? போர் நிறுத்தம் வருமா வராதா? வரலாம், வராமலையும் போகலாம். வரும், ஆனா வராது. ஒரு பைத்தியக்காரன் தான் ட்ரம்ப். பைத்தியக்காரன் பேசுற பேச்சுக்கெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா, ஏன்டா அமெரிக்கா சப்போர்ட் பண்றோம்னா தெரியாது, ஏன்டா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு என்ன உறவு இருக்குடான்னா தெரியாது, ராத்ஷைல்ட் யாருன்னு கேட்டா தெரியாது. ட்ரம்ப் பண்ண சேட்டைகளால ஹைஃபாலையும் நம்மளுக்கு நஷ்டம், சாபஹார்லயும் நஷ்டம். இங்க ட்ரம்ப்புக்கு முட்டு கொடுக்கறவங்க எல்லாரும் கொஞ்சம் சிந்தித்து பேசணும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான நம்ம டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஆக்சுவலா இப்போ ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை பார்த்து அதாவது ரொம்ப வர்ஸ்டான வேர்ட்ஸ்ல சொல்றாரே சார், அதாவது ஹெல் ஹோல் அப்படின்ற நரகத்துக்கான துளையே இவங்க தான் அப்படின்ற மாதிரி இந்தியாவை பார்த்து சொல்லியிருக்காரு சார். என்ன சார், போன வாரம் தான் போன் பண்ணி பேசினாரு, ஓகே அப்படின்னு பார்த்தா திடீர்னு இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ட்ரம்ப்புக்கு என்னதான் பிரச்சனை? ட்ரம்ப்புக்கு மூளை கோளாறுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவர் எத்தனை டிசார்டர்ல, அதாவது மனதளவுல எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அவர் சந்திச்சிட்டு இருக்காரு. அவருக்கு உடனடியாக மருத்துவ உதவி தேவைன்னு சொல்லி பலமுறை நான் சொல்லியிருக்கேன். மெக்லோமேனியா, நார்சிசம், சைசோபீர்னியா. இப்ப ரீசெண்டா அந்த வேர்டு சொல்றதுக்கு என்ன காரணம் சார்? ஆக்சுவலா பிகாஸ் ட்ரம்ப் இஸ் கழுதைக்கு இங்கிலீஷ்ல பேரு ஆஸ். அவர் அது புரியலையா? அதான் அவரு. அதுக்கு நீங்க பல்வேறு அர்த்தம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என் நாட்டை யாரு கொச்சையா பேசினாலும் அவனுக்கு என்கிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்காது. அவன் அமெரிக்காவோட ஜனாதிபதியே ஆகட்டும். திஸ் மேன் ஹஸ் லாஸ்ட் த பிளாட். என்ன பேசுறான், என்ன பண்றான், என்ன சொல்ல வரான், எதுவுமே புரியறது இல்ல. இஸ் பிஹேவிங் லைக் தெரிஞ்சே பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறானா இல்ல உண்மையிலேயே பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லி தெரியல. ரெண்டாவது, பிகமிங் லைக் அ மாடர்ன் ஹிட்லர். ஹிட்லர் ஒரு லான்ஸ் கார்பரலா இருந்துட்டு மொத்த ஜெர்மன் வெர்மாட், அதாவது வெர்மாட்ன்றது ஜெர்மனோட ராணுவத்தோட பேரு. அந்த மொத்த ஜெர்மன் ராணுவத்துக்கு அவன் தான் பெரிய தளபதி. இவன் நினைச்சாதான் வெற்றிகள் வரும். எவெல்லாம் தளபதின்னு சொல்றானோ அவன் எல்லாம் உண்மையான தளபதியா இருக்க மாட்டாங்க. உதாரணம் ஹிட்லரு. இப்ப ட்ரம்ப் மொத்த அமெரிக்க ராணுவத்தையும் நான் தான் முன்னிருந்து செயல்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு பாருங்க. இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நிஜமாவே அவங்க உண்மையான தளபதிகளா இருக்க மாட்டாங்க. நீங்க அதுக்கும் டபுள் மீனிங் புகட்டினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரிங்களா? சோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நேத்து பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் இந்தியா பத்தி பேசுறதோ கொஞ்சம் அப்புறம் நம்ம விரிவா டிஸ்கஸ் பண்ணலாம், ட்ரம்ப்போட சேட்டைகள் அப்படின்னு சொல்லி. இது நடுவுல நேத்து சில டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அப்பாஸ் அராஜி இரவு நேரத்துல பாகிஸ்தான் வந்திருக்காரு. ஈரான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா? அவர் வந்தது வெறும் பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்ல, பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்ல இருந்து திரும்பி ஒமன் போயிட்டு ஒமன்ல இருந்து திரும்பி ரஷ்யா போறாரு. அப்போ ஒமனும் டீல் பண்ணிட்டு இருக்கு. அப்ப ரஷ்யா கிட்ட இருந்தும் ஈரான் விஷயங்களை பேசிட்டு இருக்கு. ஸோ பாகிஸ்தானை மாத்திரம் நம்பி வரல. ரெண்டாவது, நோ டைரக்ட் வித் டாக்ஸ் வித் யுஎஸோட பிரதிநிதிகளோட நேரடி பேச்சுவார்த்தையில அது பாகிஸ்தான்லயே நடந்தா கூட நாங்க ஈடுபட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அர்த்தம் என்னடான்னா, பாகிஸ்தான்ல ஒரு ரூம்ல இவங்க இருப்பாங்க, இன்னொரு ரூம்ல பாகிஸ்தானோட அமெரிக்காவோட ஜெராட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்காஃபும் இருப்பாங்க. ஆசிம் முனீரும் ஷாபாஸ் ஷெரீஃபும் நாக்கத்தொங்க போட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி 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 பேச்சுவார்த்தையை நடத்துவாங்க. விஐபியில ஒரு பாட்டு வருமே, ஓடி ஓடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அது மாதிரிதான். சோ இவங்க நடத்த போறாங்க இந்த பேச்சுவார்த்தையை. மொத்தத்துல இந்த பேச்சுவார்த்தை பேருக்கு நடக்குதே தவிர்த்து இதுல மையப்புள்ளிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை திறக்கணும். யுஎஸ் அதுக்கு ஈரான் சொல்றது நீ நேவல் பிளாக்கேட் ஏது, அதுக்கு யுஎஸ் சொல்றது நீ எல்லா கப்பலையும் விடு. நெக்ஸ்ட் நியூக்ளியர் டிஃபென்ஸ், அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் அதை நீ கைவிடு. அப்ப நீ என் மேல தாக்குதலை பண்ண மாட்டேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடு. நீயோ இஸ்ரேலோ தாக்க மாட்டேன்னு உத்தரவாதம் கொடு. நெக்ஸ்ட் எக்கனாமிக் ப்ரெஷர்,
ஈரான் கிரிப்டோ கரன்சில டீல் பண்ணிட்டு இருந்தது. அந்த கிரிப்டோ கரன்சி மூலமா வந்திருக்கிற பணத்தை கிட்டத்தட்ட 340 50 மில்லியன் டாலர் அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க யுஎஸ். சைனீஸ் ஆயில் ரிஃபைனரிகளுக்கும் 40க்கும் மேற்பட்ட சைனாவோட ஷிப்பிங் ஃபர்ம்ஸ், அதாவது அவங்களோட மெர்ச்சன்ட் கப்பல்கள், அதுக்கும் தடைகள் விதிச்சிருக்காங்க. அது மேல பொருளாதார தடைகள். சோ இதெல்லாம் நீ தூக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லுது. இவங்க என்ன சொல்றாங்க, நீ டாலர்ல உன்னோட எண்ணெய மாத்து அப்படின்றாங்க. சரியா? எதுவுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒவ்வாததா இருக்கு. கடைசியா லெபனானுக்கு இஸ்ரேலுக்கும் நிரந்தர போர் நிறுத்தத்தை எடுத்துட்டு காட்டு. இல்ல அது வருமான்னு எனக்கு டவுட் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. முடிகிற கதையா இதெல்லாம்? சோ இட் இஸ் நாட் ஹேப்பனிங். பட் வாங்கின காசுக்கு மாரடிக்கிறாங்க பாகிஸ்தான். இது நடுவுல சில ரீசன்ட் டெவலப்மெண்ட் என்னடான்னா, ட்ரம்ப் தன்னிச்சையா சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பிளாக்கேட கண்டினியூ பண்றேன்டான்னா, அது எப்படிப்பட்ட சீஸ்ஃபயர்னு எனக்கு புரியல. மிலிட்டரி பேரலன்ஸ்ல பிளாக்கேட் அப்படின்னாலே போருக்கு நிகர். போர் தான் அது. அப்புறம் சீஸ்ஃபயர்னா என்ன? சண்டை நிறுத்தம்னா அப்ப வான்வெளியில தனி சண்டை நிறுத்தம், நிலப்பரப்புல தனி சண்டை நிறுத்தம், கடல்ல தனி சண்டை. அப்ப 3 சண்டை நிறுத்தம் வருமா? எனக்கு தெரியல, எனக்கு புரியல. இது புது விதமான டெக்னிக்கா இருக்கு இது. பைத்தியக்காரன் 10ம் செய்வான், போகட்டும் விட்டு விடுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் இந்த பைத்தியகாரத்தனத்துல இது ஒரு பைத்தியகாரத்தனம். நெக்ஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஆஃபர் என்னடான்னா, யுஎஸ்க்கு சில விஷயங்களை கன்செஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாக்ஸை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சில விஷயங்கள்ல. உதாரணத்துக்கு 5 வருஷத்துக்கு யுரேனியம் என்ரிச்மெண்ட் நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்றது, இவங்க 20 வருஷம் சொல்றது, ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸை பார்ஷியலா திறக்கிறோம் சில விஷயங்களை இவங்க கன்செஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது கூட ரஷ்யா, சைனா இவங்க எல்லாம் உடன்படணும். அவங்களுக்கு அவங்க லாபம் இருக்கு. இல்லைன்னா அவங்க ஈரானுக்கு கூட சப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈரானோட ரிஜிமும் அங்க இருக்க அரசாங்கமும் இப்போ அடிபணிஞ்சாங்கன்னா திரும்பி மக்கள் அந்த அரசாங்கத்தையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சு, உன்னால் தாண்டா இவ்வளவு அடி நாங்க வாங்கணும், இப்ப ஏன்டா அமெரிக்காவுக்கு படிஞ்சு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க. சோ அங்கேயும் ஈரான் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இருக்கு. கடைசியா மொத்தத்துல இஸ்லாமாபாத் செக்யூரிட்டி லாக்டவுன்ல எடுத்துட்டு யாரும் உள்ள வரக்கூடாது, வெளியே போகக்கூடாதுன்ட்டு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு பங்கர் முனீர். ஒருவேளை அந்த ஆளும் பங்கர்ல போய் ஒழிஞ்சிட்டானான்னு தெரியல. ரெண்டாவது இன்னொரு டெவலப்மெண்ட், இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில் ஈரானோட கரன்சி, ஈரானியன் ரியாலோட மதிப்பு ஒரு டாலருக்கு 13,17,000 குறைஞ்சிருக்கு. ஒரு டைம்ல அது 13,22,000 உயர்ந்திருக்கு. சோ மார்ஜினலா குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் தான் சில டெவலப்மெண்ட்ஸ். இது நடுவுல ட்ரம்ப் ஆட்சியாளர்கள்ல சில கோரிக்கைகள் அதாவது ட்ரம்ப் அரசாங்கத்தை நோக்கி வச்சிருக்காங்க. அது கோரிக்கை லிஸ்ட படிக்கிறேன் பாருங்க. அவரோட மூஞ்சிய மவுண்ட் ரஷ்மோர்ல பதிக்கணுமா ட்ரம்போட மூஞ்சிய. அங்க இருக்கிறது முதலாம் அமெரிக்க ஜனாதிபதி, அதாவது ஃபவுண்டிங் ஃபாதர் யாரு, ஜார்ஜ் வாஷிங்டன். 3வது ஜனாதிபதி தாமஸ் ஜெஃபர்சன், அதாவது 2வது, அதாவது முதல் வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் 3வது ஜனாதிபதியா இருந்தவர். அவர் பீரியட்ல தான் அமெரிக்கா அதோட நிலப்பரப்பு வெஸ்டர்ன் நோக்கி, ஈஸ்ட் பக்கமே இருந்த அமெரிக்கா வெஸ்டர்ன் நோக்கி பரவ ஆரம்பிச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடு ஆஃப் அமெரிக்கால மக்கள் தொகை கம்மியா இருக்கும், ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் அமெரிக்கால தான் மக்கள் தொகை அதிகம். நடு அமெரிக்கா பாலைவனம், மலைகள் சூழ்ந்த பிரதேசமா தான் இருக்கும். சென்ட்ரல் அமெரிக்கா அங்க மக்கள் தொகை ரொம்ப கம்மி. சென்ட்ரல் அமெரிக்கால ஒண்ணு வெஸ்ட் சைடு இருப்பாங்க, வெஸ்ட் கோஸ்ட் பக்கம் இருப்பாங்க, இல்ல ஈஸ்ட் கோஸ்ட் பக்கம் இருப்பாங்க எப்பயுமே. இதுதான் வரலாற்றுல தெரிஞ்சிருக்கு. பிரான்ஸ் கிட்ட லூசியானான்ற ஒரு மாகாணத்தை, லூயி என்ற அரசு பேர்ல லூசியானா ஒரு மாகாணம், அந்த மாகாணத்தை வாங்கினது ஜெஃபர்சன், தாமஸ் ஜெஃபர்சன். இது இல்லாம அவர் 3வது பிரசிடென்ட், அவர் பீரியட்ல தான் அமெரிக்கா வளர்ந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்கா சிவில் வார், உள்நாட்டு போர்ல, அதாவது கருப்பினர் மக்கள், அதாவது இன்னைக்கு கலர்ட் பீப்புள்ன்றோம், அன்னைக்கு கருப்பின மக்களுக்கு அவர்கள் அடிமைகளை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ரஹாம் லிங்கன் ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்ரஹாம் லிங்கனை எதிர்த்து சதர்ன் ஸ்டேட்ஸ், தென் மாநிலங்கள் வட மாநிலங்களுக்கு எதிராக போர்ல ஈடுபட்டாங்க. அமெரிக்கன் சிவில் வார் அப்படின்வாங்க அதை. அந்த அமெரிக்கன் சிவில் வார்ல கன்ஃபெடரேட்ஸ் வாசஸ் யூனியன் சண்டை நடந்தது. அதுல கடைசியில கன்ஃபெடரேட்ஸ் தோத்து போயிட்டாங்க.
அப்ரஹாம் லிங்கன் வந்து அப்போ அந்த உள்நாட்டு போறப்ப ஜனாதிபதியா செயல்பட்டு அமெரிக்காவோட ஒற்றுமையை காப்பாத்துனது. அமெரிக்கா என்ற ஒரு நாடு இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு காரணம் அப்ரஹாம் லிங்கன். சோ அமெரிக்காவை பிரிசர்வ் பண்ணார். நெக்ஸ்ட் கடைசியா வந்த பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட். தியோடார் ரூஸ்வெல்ட் பீரியட்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் முன்னோக்கி வைத்து வளர்ச்சி பாதையில அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு சென்றது தியோடார் ரூஸ்வெல்ட். இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஒரு பொருளாதார ரீதியிலையும் பிளஸ் தொழில்நுட்ப ரீதியிலையும் வல்லரசு ஆகிறதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டது வந்து தியோடார் ரூஸ்வெல்ட். ஸோ நாட்டை உருவாக்குனவரு, நாட்டை விரிவாக்குனவரு, நாட்டை காப்பாத்தினவரு, நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போனவர். இந்த 4 பேர் முகங்களை பதித்து ஒரு மலையில மவுண்ட் ரஷ்மோர் என்ற மலையில 1941 அது திறக்கப்பட்டது. மவுண்ட் ரஷ்மோர் டக்கோட்டா என்ற மாநிலத்துல இருக்கு. அதுல கேப்பே இல்ல. ட்ரம்ப் மூஞ்சிய அதுல பதிக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் ஏற்றி இருக்காங்க. அது யார் ஏற்றினான்னு அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் பாம் பீச்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு ட்ரம்ப் ஏர்போர்ட்னு பேர் சூட்டணும்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் விமென் அதுக்கு பாராளுமன்ற அவங்களோட காங்கிரஸ்ல வந்து ஒரு இது தாக்கல் செய்திருக்காங்க பில்லு. நெக்ஸ்ட் டல்லஸ் ஏர்போர்ட் அதுக்கும் ட்ரம்ப் பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ட்ரம்ப் பீஸ் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புது பீஸ் பிரைஸ் வந்து நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கல. அதனால அமெரிக்கா இனிமேல் ட்ரம்ப் பேர்ல பீஸ் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை ஏற்றி இருக்காங்க ரிப்பப்ளிகன்ஸ் எல்லாம் சேர்ந்து, அதாவது ட்ரம்ப்போட கட்சியாளர்கள் எல்லாம் சேர்ந்து. நெக்ஸ்ட் ட்ரம்ப்போட பிறந்த நாளை ஃபெடரல் ஹாலிடேவா டிக்ளேர் பண்ணோம். ஏன்னா அது அவங்களோட கொடி நாள் அந்த நாள்ல தான் வருது. இந்தியாலயும் கொடி நாள் இருக்கு. நம்ம போர் வீரர்களுக்கு வந்து பணம் கொடுப்போம். அன்னைக்கு பணத்துக்கு நம்ம அவங்களுக்கு வந்து அவங்களோட நிதி உதவிக்காக நம்ம எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அது தேவை. அந்த நாள் தான் ட்ரம்ப் பிறந்தாருன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட கொடி நாள் அன்னைக்கு அவரோட பேர் அவரோட நாளுன்னு சொல்லி குறிப்பிட்டு அந்த நாளுக்கு லீவ் விட்டுறலாம், ட்ரம்ப் பேர்ல ஹாலிடே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தீர்மானம். அதுக்கப்புறம் ட்ரம்ப் காங்கிரஸில் கோல்டு மெடல். இதுக்கு முன்னாடி ஒரு ஈகிள கொடுத்தாங்க, தங்க ஈகிள. இப்போ கோல்டு மெடலே கொடுக்கணுமா ட்ரம்ப்புக்கு. நெக்ஸ்ட் ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உலகளாவிய லெவல்லையும் எல்லாரும் வந்து தனியா வந்து தீர்மானங்கள் ஏற்றணும். ட்ரம்ப்புக்கு சாதகமா இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்க நாட்டிலையும் ஏத்தணும். அமெரிக்காக்குள்ள இருக்கிற மாநிலங்களும் வந்து அந்த தீர்மானத்தை ஏத்தணும். காங்கிரஸும் செனேட்டும் அதுலயும் தீர்மானத்தை எடுத்துட்டு வரணும். நல்லா இருக்குல்ல? கவலைப்படாதீங்க சார், பார்லிமெண்ட்ல நம்ம வந்து பில் பாஸ் பண்ணிடலாம், ட்ரம்ப்புக்கு பீஸ் பிரைஸ் கொடுங்கன்னு. நெக்ஸ்ட் ஒருவேளை இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கோரிக்கை கூட வரலாம். இது எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காலயும் இந்த கோரிக்கை வலுத்துட்டு இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் இருக்கு அமெரிக்கால. அவங்க வந்து ட்ரம்ப் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரியான பைத்தியக்காரத்தனத்துக்கு அந்த வியாதிக்கு பேரே ட்ரம்ப் பேர்ல வைக்கணும்ட்டு ஒரு தீர்மானத்தை ஏத்தி இருக்காங்க. வரலாம், அது கூட வரலாம். சோ இது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. இது நார்சிசமும் மெக்லோமேனியாவோட உச்சகட்டம். ரஷ்மோர்ல வந்து இது யாரு வந்து ரஷ்மோர்ல அந்த மலையில ட்ரம்ப்போட மூஞ்சிய பதிக்கணும்னு சொன்ன ஆள் யாருன்னா ஜனவரி 2025 ரிப்பப்ளிகன் புளோரிடா மாகாணத்தை சேர்ந்த ரிப்பப்ளிகன் காங்கிரஸ் உமனான அண்ணா பவுலினா லூனா அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க அவங்களோட காங்கிரஸ்ல. ஆனா இதுவரைக்கும் அந்த பில்லு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போல. சோ அது இன்னும் நடக்கல. நெக்ஸ்ட் பாம் பீச்சை வந்து ட்ரம்ப் பேர்ல மாத்த சொல்லி அங்க இருக்கிற கவர்னர் ரான் டி சாண்டிஸ் அவரே வந்து முடிவு எடுத்திருக்காரு. ஆனா இத வந்து எதிர்த்து ஜார்ஜ் பான்சி ஜூனியர்னு சொல்லிட்டு ஒரு பைலட் வந்து கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் நிலுவையில இருப்பதனால எந்த மாற்றமும் இது வரைக்கும் நடக்கல ட்ரம்ப் பேர்ல. அதாவது நான் சொல்றது பாம் பீச் ஏர்போர்ட் பேரை மாத்துறது. நெக்ஸ்ட் டல்லஸ் ஏர்போர்ட் பேரை மாத்திரம்னு சொல்லிட்டு ஏப்ரல் 24 2024 அவர் வரத்துக்கு முன்னாடியே தீர்மானம் பாஸ் செய்யப்பட்டது. அதாவது தேர்தல் நவம்பர்ல நடக்குது, ஏப்ரல்லயே தீர்மானம் பாஸ் பண்ணிட்டாங்க. இதனால ட்ரம்ப் அந்த பேரை மாத்தாத ஒரே காரணமா கொண்டு நியூயார்க்கும் நியூ ஜெர்சிக்கும் நியூயார்க் பென் ஸ்டேஷன் அண்ட்
வாஷிங்டன் டிசில இருக்கக்கூடிய டுல்லஸ் ஏர்போர்ட்டுக்கு நடுவுல போகக்கூடிய ஒரு டனல். அந்த டனலுக்கு தேவையான நிதி, அதாவது போக்குவரத்து நெரிசலை தடுக்கிறதுக்கு டனல் கட்டிட்டு இருக்காங்க. அது டனலுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம தடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவர் பேர் வைக்கலன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு. நெக்ஸ்ட் ட்ரம்ப் பீஸ் பிரைஸ். இது வந்து ஒரு என்ன சொல்றது, காமெடியா இல்ல டிராஜடியானே புரியல. ரிப்பப்ளிகன்கள் எல்லாம் சேர்ந்து, காங்கிரஸ்மேன்ல பெரும்பாரியானோர் சேர்ந்து இந்த தீர்மானத்தை ஏற்றி இருக்காங்க. இது எப்போ வந்திருக்குன்னா, இப்போ ஒரு 20-30 நாள் முன்னாடி. ட்ரம்ப் பர்த்டே வந்து லீவ் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னது யாருன்னா, ரிப்பப்ளிகன் கேண்டிடேட் கிளவுடியா டென்னி அப்படின்னு சொல்றவங்க. அவங்க நியூயார்க் மாகாணத்தை சேர்ந்தவங்க. அவங்க சொல்லியிருக்க, we can ensure President Trump's contribution to American greatness and importance of American flag are forever enshrined into a law. அதாவது ட்ரம்போட வரலாற்று சிறப்பான அவரோட விஷயங்களையும் அதே போல அமெரிக்க கொடிநாளையும் கொண்டாடும் வகையில் ட்ரம்போட பிறந்த நாளை விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. யாரு? இந்த கிளவுடியா டென்னி. பிப்ரவரி 2025 இந்த தீர்மானம் பாஸ் ஆயிருக்கு. பாஸ் ஆயிருக்குன்னா அவங்க டேபிள் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் இது பாஸ் ஆகல. சோ இது மாதிரி சேட்டை பண்ணிட்டு அமெரிக்கால உட்கார்ந்து இருக்கிற ட்ரம்ப், இவர் இந்தியாவை பார்த்து ஆசோல், ஆசோலா என்ன சொன்னாரு? ஹெலோல் அப்படின்னாரு. ஓகே, ஒருவேளை அவரஸ் நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்துருச்சா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் அவரை அமெரிக்கன்ஸ் அவரை கூப்பிடுறது நான் இப்ப சொன்ன அந்த ஆஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏண்டா எங்களோட பெட்ரோல் விலைய ஒரு கேலனுக்கு கிட்டத்தட்ட சில மாநிலங்கள்ல, அமெரிக்க மாகாணங்கள்ல $6 வரைக்கும் போயிடுச்சு. சில மாகாணங்கள்ல $4.06 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. வருவியா வரமாட்டியான்னு சொல்லிட்டு போற எடுத்துட்டு போயிட்டு இருக்க. முன்ன ஒரு ஆட் வரும், நான் சின்னப்போ, காஃபி டாஃபின்னு சொல்லிட்டு, பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும், அதாவது கிரேட் பிரிட்டனுக்கும் 100 வருட போர் நடந்தது. 100 இயர்ஸ் வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 100 இயர்ஸ் நடக்கல. 100 இயர்ஸ் நடுவுல பல்வேறு கட்டங்கள்ல அந்த போர் நடந்தது. 100 இயர்ஸ் வார்ன்னு சொல்லிட்டு. அந்த 100 இயர்ஸ் வார்ஸ்ல வந்து நெகோசியேஷனுக்கு பிரெஞ்சு சைடு வர மாதிரியும் பிரிட்டிஷ் சைடு வர மாதிரியும் காஃபி பைட்டை வந்து கொடுத்துட்டு, காஃபி நோ டாஃபி, காஃபி டாஃபி, காஃபி டாஃபி, இப்படி ஆர்குமெண்ட் நடக்கும் அவங்க 2 பேர் நடுவுல. அதாவது ஒப்பந்தம் போட்டுருவாங்க. ஒப்பந்தம் போட்டு இந்த சாக்லேட்டை வந்து கொடுப்பாங்க ஒப்பந்தத்துக்கு. ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு, ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கும்போது வாயில போட்டுக்கிட்டு காஃபின்னு ஒருத்தன் சொல்லுவான், இல்ல டாஃபின்னு இன்னொருத்தன் சொல்லுவான். பிரிட்டன் காஃபின்னு சொல்லுதுன்னா பிரான்ஸ் டாஃபின்னு சொல்லும். மாத்தி மாத்தி இது காஃபி இல்ல டாஃபி, இது காஃபி இல்ல டாஃபி, கடைசியில பாரிஸ் காஃபி பைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் வரும். சோ அது மாதிரி போர் நிறுத்தம் வருமா வராதா, வருமா வராதா, வரலாம் வராமலையும் போகலாம், வரும் ஆனா வராது, இப்படி ஓடிட்டு இருக்கு. சோ தாம் முழுகி உலகத்தையும் முழுகடிக்கணும்னு சொல்ற ஒரே எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைத்தியக்காரன் தான் ட்ரம்ப். சோ பைத்தியக்காரன் பேசுற பேச்சுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா, ஓகே இங்க இருக்கிற விசில் அடிச்சா குஞ்சுங்க அப்படின்னுவாங்க. இந்த வார்த்தையை வந்து தப்பா நீங்க யாரும் நினைக்க கூடாது. ஏன்னா இந்த வார்த்தைய மெத்தப்படுத்த உள்ளூர் நாயகன் ராஜராஜ சோழனோடு இன்னொருத்தரை ஒப்பிட்ட உள்ளூர் நாயகனே பயன்படுத்தி இருக்காரு. அதுக்கும் அவருக்கும் ரஜினிகாந்துக்கும் இவரை சொல்லிட்டா பரவாயில்ல, ரஜினிகாந்தையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இங்க இருக்கும். அமெரிக்காவோட போறதுக்கான கனவுல, இல்ல ஈரானை தோக்கடிச்சிட்டா என்னவோ அமெரிக்கா மாபெரும் சாதனையை படைச்சிருச்சுன்னு சொல்ற ஒரு மெதப்புல இங்க சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்டா அமெரிக்கா சப்போர்ட் பண்றேன்னா தெரியாது. ஏன்டா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு என்ன உறவு இருக்குடான்னா தெரியாது. ராத்ஷைல்ட் யாருன்னு கேட்டா தெரியாது. இஸ்ரேல்ல வந்து ஏன் வந்து இஸ்ரேல்ல கொடிய, அவங்களோட தேசிய கொடிய மக்கள் எரிச்சிட்டு இருக்காங்க, ஏன் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக மக்கள் திரும்பிட்டு இருக்காங்கன்னா அத பத்தி புரியாது. ஆனா இவங்க அந்த சைடு வந்து ஈரானை சப்போர்ட் பண்ணா, நான் அமெரிக்காவை சப்போர்ட் பண்றேன். அது என்னோட ஸ்டைல். சிந்திக்கவோ இல்ல சிந்தித்து செயல்படவோ இங்க சில ஆசாமிகளுக்கு அந்த அளவுக்கு தெளிவு இல்லை. அவங்கள திருத்துறது ஏன் வேலை இல்லை. ஆனா
என் நாட்டை யார் வந்து அசிங்கமா பேச நம்ம நாட்டை யார் அசிங்கமா பேசினாலும் பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய தேவை நம்மளுக்கு இல்லை. அதனாலதான் எம்இஏ தக்க பதிலடியை அவர் கொடுக்க வேண்டிய பதிலடி, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொடுக்க வேண்டிய பதிலடியை கொடுத்துருச்சு. என்ன சொன்னாங்க சார்? கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கு, ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க, எம்இஏயோட ஸ்டேட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். வார்த்தைகளை வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டும், இது மாதிரியான வார்த்தைகள் வந்து இந்தியா அமெரிக்க உறவை பாதிக்கும்ன்ற வகையிலயும் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியா வந்து கிட்டத்தட்ட S-57 வாங்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. F-35 வாங்க போறது இல்லைன்ற கடுப்புல கூட ட்ரம்ப் வந்து இந்த வார்த்தைகளை விட்டுருக்கலாம். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து நான் F-35 வித்து காட்டுறேன்னு சொல்லிட்டு லாக்ஹீட் மார்டின் கிட்ட பெருசா லம்பா வாங்கினாங்க. இப்ப லாக்ஹீட் மார்டின் வந்து இவங்க கொடுத்த பணத்தை, அதாவது நீ இந்தியாவுக்கு வித்து காட்டுறேன்னு சொன்னல, இந்தியா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான், வா உனக்கு பம்ப் அடிக்கிறேன்னு சொல்லுவான் அவன் ட்ரம்ப்புக்கு. எண்ணெய் நிறுவனங்கள் கிட்ட வாங்கின காசுக்கு தானே இவ்வளவு அக்கப்போற கூட்டின உலகத்துக்கு ஃபுல்லா. சோ அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்கு. 1 மணி நேரத்துக்கு $30 மில்லியன் சம்பாதிச்சிட்டு இருக்கு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு. சோ இதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்து பாருங்க. ட்ரம்ப் வந்து நிஜமாவே செயல்படும் கூடிய தன்மையோடு, ஒரு ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய தன்மையோடு செயல்படுகிறாரா இல்லையா அப்படின்னு பார்த்தா, இஸ் பிஹேவிங் லைக் a maverick. Let's set the better about him. And ட்ரம்ப்பை நான் இக்னோர் பண்ண சொல்ல மாட்டேன். பட் ட்ரம்ப்போட ஒவ்வொரு பதிலுக்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம வந்து பதில் வார்த்தை பேசுறதோ, ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறதோ, அவர் பேசின பேச்சை நியாயப்படுத்துறதோ, இல்ல அதுக்கு தேவையற்ற ஒரு என்ன சொல்றது வாக்குவாதத்துல ஈடுபடுறதோ ட்ரம்ப்புக்கு இன்னும் மரியாதை கொடுக்குற மாதிரி ஆயிடும். பெஸ்ட் வே இஸ் டு இக்னோர் தட் எலிமெண்ட். ஒரு ஆசாமியை இக்னோர் பண்றதுதான். இந்த ஹெல்ப்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஈரானே பதிலடி கொடுத்திருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது சார். என்ன சார் அது? எது? இந்த ஹெல்ப்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈரான் வந்து பதிலடி கொடுத்திருக்க மாதிரி இருக்கே சார். என்ன சொல்லியிருந்தாங்க? அது நான் பார்க்கலங்க, நான் பார்க்கல. என்ன பதிலடி கொடுத்திருக்காங்க நான் பார்க்கல நான். ஏன்னா அது சைனாக்கு தான் அவங்க கொடுத்திருக்காங்க, இந்தியா கொடுத்ததா இல்ல. இந்தியாவையும் சைனாவையும் 2 பேரையும் கம்பேர் பண்ணி ஹெலோன்னு சொன்னதுக்கு, சைனா ஈரான் கிட்ட இருந்து பெட்ரோல் கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அதுக்காக வந்து சைனாவுக்கு சப்போர்ட்டா கொடுத்திருக்காங்க, இந்தியாவுக்கு சப்போர்ட்டா கொடுத்திருக்காங்களான்ட்டு எனக்கு தெரியல. அது சைனாக்கு சப்போர்ட்டா டெஃபினட்டா கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் சாபஹார் போர்ட்டே வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அது கொடுத்திருந்த எக்ஸ்டென்ஷன் முடிய போது, ஒருவேளை சாபஹார் போர்ட்டை நம்ம விட்டுட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இது வரைக்கும் போர்ட்ஸ் அத்தாரிட்டி, இந்தியன் குளோபல் போர்ட்ஸ் அத்தாரிட்டி என்னவோ ஒரு நிறுவனம், போர்ட்ஸ் இந்தியா குளோபலா என்னவோ பேர், அது கரெக்டா செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. அவங்க தான் வந்து இத கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஆட்கள் தான் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, நம்ம தான் அதை வந்து கையில வச்சுட்டு இருந்தோம். இப்ப அதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை நம்ம பையரை தேடிட்டு இருக்கோம், பையர் வராமலையும் போகலாம் சாபஹார். சோ ட்ரம்ப் பண்ண சேட்டைகளால ஹைஃபாலையும் நம்மளுக்கு நஷ்டம், சாபஹார்லயும் நஷ்டம். இங்க ட்ரம்ப்புக்கு முட்டு கொடுக்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் சிந்தித்து பேசணும். இந்திய பொருளாதாரத்துக்கு நஷ்டம் பண்ணிருக்க ஒரு ஆசாமியையும், ஒருவேளை அவங்க குடும்பத்தினர் அங்க இருந்து அமெரிக்கால இருந்து டாலர் அனுப்புற அந்த விசுவாசத்துக்காக ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா பண்ணட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபாரடம் வந்திருக்கு. மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.